அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜோதிட சாஸ்திரத்துல சில ஜாதகங்களை பார்த்த உடனே இவங்க கஷ்டப்படாம எப்படி ஜெயிச்சிருவாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த விதத்தில் ஜோதிட சாஸ்திரங்களில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய கட்டங்கள் 4. முக்கியமாக கவனிக்க வேண்டிய கட்டங்கள் 4 கட்டங்களை நம்ம கவனிச்சுதான் ஆகும். அந்த கட்டங்கள் என்பது என்ன சொன்னா, ரிஷபம், துலாம், கடகம், சிம்மம். அப்ப இதுல 2 சரராசிகள், 2 ஸ்தரராசிகள். அப்ப இந்த இடங்களில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த இடங்களில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. சரி, 4 இடம் சொல்லியிருக்கு. ரிஷபத்திலையும் பாவகிரகம் இருக்கக்கூடாது, துலாத்திலையும் பாவகிரகம் இருக்கக்கூடாது. சுபகிரகம் இருந்தா யோகசாலிகள். கடகத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நன்மை நடந்துரும். சிம்மத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கணும். அப்படி இல்லாமல் கடகத்தில் பாவகிரகம் இருந்தால், சிம்மத்தில் பாவகிரகம் இருந்தால், பாவகிரகம் என்பது சூரியன், செவ்வாய், அதற்கடுத்து சனி, ராகு, கேது. இந்த 5 தான் பாவகிரகங்கள். இந்த 5 கிரகங்களில் எந்த ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் அங்கே அவர் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி இருந்தாலே அவர் கர்மாவை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ஒரு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க இதுல தான் கவனமா இருந்துக்கணும். இந்த கவனம் என்பது எதற்காக கவனம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்படி பாவகிரகங்கள் இருந்தால்தான். ஏன்னா ரிஷபம் என்பது ஒரு பொருளாதார வீடு. ரிஷபம் என்பது ஒரு பொருளாதாரம் சார்ந்த வீடு. துலாம் என்பது ஒரு இணைப்பை போடக்கூடிய வீடு. கடகம் என்பது என்ன சொல்றான்னா, ஒரு காலபுருஷனுடைய குடும்பஸ்தான வீடு. குடும்பஸ்தானம் காலபுருஷனுடைய கற்பு ஸ்தானம். சிம்மம் என்பது பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம். அப்ப காலபுருஷனுடைய 2ஆம் இடம், காலபுருஷனுடைய 4ஆம் இடம், காலபுருஷனுடைய 5ஆம் இடம், காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இந்த இடங்கள்லாம் நம்ம சாதாரணமாக கருதக்கூடாது. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்துல போய் தன குடும்பஸ்தானத்தில் போய் அதை நமக்கு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் நாம் ஏதோ ஒரு விதத்துல என்ன சொல்லலாம்னா மைனஸ் நம்மகிட்ட இருக்கும். அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே யோக்கியர்கள் கிடையாது. அதுல இருக்கிற அந்த கர்மாவை நம்மளை ஒட்டிக்கிட்டு தான் வரும். எப்பயுமே கடகத்தில் சுபகிரகம் இருக்கணும். பாவகிரகம் இருந்தா கற்பு நெறி தவறிடுவாங்க அப்படின்னு தான் உண்மை. கற்பு நெறி தவறிடுவாங்க. இத கற்பு நெறி என்பது என்ன, ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது என்ன சொல்லலாம்னா 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் இப்போ ஒருத்தருக்கு ராகு இருக்காருன்னா ரொம்ப கவனமாக பழகிற இடத்துல பழகணும். இந்த இருக்கிற கிரகம் என்ன செய்யும்னா அதோடைய காரகத்துவத்திற்குண்டான ஒரு விஷயம் இருக்கு. சனி இருந்தால் ராகுவால் பீடிக்கப்பட்டு விடுவீர்கள். அதே சமயத்தில் என்ன சொன்னா சூரியன் இருந்தால் கேதுவால் பீடிக்கப்படுவீர்கள். சூரியன் இருந்தால் கேதுவாக பீடிக்கப்படுவீர்கள். அதே சமயத்துல உங்களுக்கு என்ன சொல்றான்னா செவ்வாய் இருந்தால், செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னா இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் அந்த தவறுகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்துல வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்ப செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியனால் வந்துடும். அப்ப செவ்வாய் என்ன சொல்றான்னா இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து நீங்க ஒரு அரசு வேலை பார்த்தீங்கன்னா
கையூட்டு வாங்குறதன் மூலமாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இல்லது தகப்பனாருக்கு உங்களுக்கு வந்து டேரிங்னஸ் வந்துடும். தகப்பனாருக்கு உங்களுக்கு டேரிங்னஸ் வந்துடும். அதனால தகப்பனார் என்ன செய்வாரு? மன வருத்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இது போல வந்து இந்த பாய்சன் ஆஃப் வீகம் வந்து என்ன சொன்ன, விஷம் உள்ளே இறங்கக்கூடிய இடம். இந்த 4 இடம் ஈஸியா வந்து கர்மாவை வாங்கி கொள்ளக்கூடிய கூட. ஏன்னா 2 3 சுவர் வீடு, ஒரு வீடு மட்டும்தான் பாவர் வீடு, சிம்ம வீடு மட்டும்தான் பாவர் வீடு. அப்ப நீங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகம் சுப கிரகங்களை விட்டுருங்க. பாவ கிரகங்கள் என்ன உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த கிரகம் எந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகி லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் வந்து ராகு. ராகுன்னா கடகத்தில் ராகு. அப்ப சந்திரனால் பீடிக்கப்பட்ட மனநோய். ராகுக்கு பிரச்சனையை கொடுக்கறது என்ன சொல்லணும்? மனநோயை கொடுத்துரும். இந்த மனநோய் என்ன செய்யும்? மனநோய் என்பது ஆறுதல் தேடுவது. மனநோய் என்பது ஒரு ஆறுதல் தேடக்கூடிய விஷயம். மனநோய் என்பது என்ன சொல்றேன்னா, மனநோய் இருக்கிறவங்கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் எதுக்கு கவலைப்படாம இருக்கு, தைரியமா அப்படின்னா அது உங்ககிட்ட அப்படியே வந்து என்ன சொல்றேன்னா அப்சர்வ் ஆயிரும். எப்ப பார்த்தாலும் உங்களை தேட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா, என்னடா தர்ம சங்கடமான நிலைமையா போயிடும். இதெல்லாம் நீங்க வந்து ஜோதிட ரீதியாக இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த அனுபவங்கள்லாம் உண்டு. சும்மா விட்டோம்னா என்ன சொன்னா, நைட்டு சாமத்துல கூட வந்து சார் மனசு சரியில்லை சார்னு போன் பண்ணிடுவான். இந்த இடத்துல கிரகம் இருக்கிறவன். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாவ கிரகங்கள் வந்து அந்த நிலைமையை தான் உருவாக்குவான். வேற ஒன்றும் அவனால உருவாக்க முடியாது. அதே சமயத்தில் ராகு வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிஷபத்தில் இருந்தா ரொம்ப மோசம். மோசம்னா அவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா, அந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ஆதிவித்தியம் அங்க வந்து என்ன சொல்றான்னா, அந்த ராகுவுக்கு தோஷமே சந்திரன் தான். அங்க ஏதாவது என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது ஜாமத்துல போய் எழுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மனநலையில இருந்தா என்ன ஆகும்? குடும்ப பிரச்சனைக்குள்ளானது ஆகி போயிரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துடும். கேதுவுக்கு சனி. அதே சமயத்துல இந்த 5 கிரகங்கள் தான் என்ன சார் நமக்கு பிரச்சனை. சூரியனுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா கேதுவால தான் பிரச்சனை வரும். அதே சமயத்துல செவ்வாய்க்கு சூரியனால தான் பிரச்சனை வரும். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சனிக்கு வந்து என்ன சொன்னா ராகுவால தான் பிரச்சனை வரும். ராகுவுக்கு சந்திரனால பிரச்சனை வரும். கேதுவுக்கு சனியால பிரச்சனை வரும். அப்ப இந்த இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால், இல்லாமல் இருந்தால் ஜாதகம் நல்லது. இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்பது நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை வந்து எக்ஸீட் ஆகாம தடுங்க. என்னை பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா, நாம் அனைவரும் தெய்வ பிறப்பு கிடையாது. நாம் மனித பிறப்பு தான். நம்மளால் வந்து இந்த 5 விரல்களும் என்ன சொல்றான்னா ஒரே அளவீடு உள்ளது கிடையாது. 5க்கு 2 பழுதில்லாமல் தான் வாழ முடியும். 100% வந்து என்ன சொன்னாலும் கோல்டாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விதியின் கோட்பாடு இதுதான். ஆனால் அது ரொம்ப ரைஸ் ஆகும் போது, சட்டியில் போட்டு வறுக்கப்பட்டது அதிகமான தணல் வந்து கருகி போவது விட வாழ்க்கை கருகி போய்விடும். அதனால் இந்த இடத்தில் பாவ கிரகம் இருந்தால் அதற்குண்டான உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய 8வது நட்சத்திரத்திற்குண்டான வேலையை செய்யும். அப்ப இந்த 8வது நட்சத்திரத்துக்குண்டான வேலையை 8வது நட்சத்திரம் என்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்துக்கு எதிர்ப்பதம் என்ன என்பதை யாருமே நீங்கள் சிந்தனை பண்ணுவதே கிடையாது. அதிர்ஷ்டத்தோடைய எதிர்ப்பதம் துரதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சவன் துரதிர்ஷ்டத்தை அனுபவிப்பான். துரதிர்ஷ்டத்தை அனுபவிச்சவன் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பான். இதை யாருமே நீங்க மாற்ற முடியாது. யாருமே நீங்கள் மாற்ற முடியாது. அதனால எதற்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அப்ப இந்த எதிர்வினை உண்டு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் மனித வாழ்க்கையில்
நாம் எப்படியெல்லாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த இடங்களை வந்து பாவகிரகம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி வந்து என்ன சொன்னா, பாவகிரகங்கள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாதிக்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால ஜாதகம் பார்க்கிற நம்ம உங்ககிட்ட வருவாங்க, எல்லாரும் ஜோதிடர் நிறைய பாக்குறீங்க, வந்தாங்கன்னா இந்த இடத்துல கிரகம் இருந்தா அந்த கிரகத்துடைய 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான, அந்த கிரகத்திற்கு உண்டான 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான கர்மாவை இவர் தூக்கி வந்து மடிக்குள்ள வச்சிருப்பார். அப்ப மடிக்குள்ள வச்சிருப்பாருன்னா இவர் என்ன செய்யணும், ஐயா நான் வந்து ஜோதிடம் பார்க்கவர்கிட்ட யார்கிட்டையுமே என்ன சொன்னீங்க தப்பானவருன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க தப்பை வந்து அந்த அவர்களுடைய கிரக ரீதியாகத்தான் பண்ணுகிறார்களே தவிர அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இவர்கள் வந்து பெரிய புத்திமான்கள்லாம் கிடையாது. கிரக ரீதியாக வந்து அதை ஆட்டி வைக்கிறது இவர் ஆடுகிறார்கள். இது தவறு பண்ணியவர்கள் பார்த்தால் கூட நான் என்ன சொல்வேன் தெரியுமா, இது தவறாக இல்லை, உங்களுடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை வந்து சந்ததிகளை பாதிக்கிற அளவுக்கு நீங்க எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், எல்லா மனிதனும் இறைவனை தவிர்த்து மனிதனாக பிறந்த அனைவருமே கர்ம பலாபலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான். அதனால் இந்த 4 இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால், 4 இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து பயன்படுத்த வேண்டும். எனக்கே வந்து லக்கணத்திலே சூரியன். அப்ப சூரியனுக்கு பிரச்சனை என்ன, கேது. அந்த கேது என்று சொல்லக்கூடிய ஆன்மீக மார்க்கத்தில் வந்து ஒரு இடத்தில் வந்து எனக்கு பிரச்சனை வந்து இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கத்தான் செய்யுது. கேது என்று சொன்னால் ஞானம், ஒரு பக்தியான இடத்துல இருந்து இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த இடத்துல போகும்போது கவனமா தான் போயிட்டு வர வேண்டியது இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரிஷபத்தில் எனக்கு வந்து ராகு, ராகுவுடைய தோஷம் என்னது, அப்ப ராகுவுடைய தோஷம் என்பது சந்திரன். படபடப்பா பேசக்கூடிய ஒரு தன்மை, படபடப்பா டக்குன்னு வந்து கோபம் வந்துடும். சந்திரன் வந்து நம்மளை வந்து கோபத்தை தூண்டி விடுவான். அப்படி இருந்து என்ன சொன்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்ன அவாய்ட் பண்ணுவேன். காரணம் தெரிஞ்ச பிறகு என்ன சொன்ன திரும்ப திரும்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாம வந்து என்ன சொன்னா எப்பயுமே ஜோதிட கட்டங்களுக்குள் வந்து நீங்க போங்க, நல்ல முத்துக்களை வந்து உங்களால் எடுக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். அதனால் கர்மாவை வந்து அதிகமாக சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணினால் கண்டிப்பாக வந்து கர்மம் குறையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இவன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், 100 ரூபா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது 110 ரூபாய்க்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம கையில காசு இருக்குன்னா 10 ரூபா பாக்கெட்ல மிச்சம் இருக்கும். 100 ரூபா கடன் வாங்கி வந்து 90 ரூபா வந்துதான் நம்மகிட்ட பாக்கெட்ல இருக்குன்னா 10 ரூபா நீங்க வந்து அந்த கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதனால கர்மத்தை விட வந்து என்ன சொன்னா தர்மத்தை அதிகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் இந்த நான் பேசுகின்ற வீடியோக்கள் என்னுடைய சுய அறிவுக்கும் சிந்தனைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணியதோட என்னுடைய தெளிவு. நாளைக்கு எப்படி வீடியோ வருதுன்னு எனக்கே தெரியாது. அதனால வந்து என்ன சொல்லணும், எல்லோருக்கும் இந்த வீடியோக்கள் பிடித்த மாதிரி இருக்கும் என்று கூறி கர்மாவில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், கர்மாவில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தர்மத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப செய்யுங்க. ஒரு விருட்சத்திற்கு தினம் தண்ணீர் விடுங்கள், உங்களுக்கு விருத்தி உண்டு. காலையில எழுந்தோன்னு என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு விடுங்கயா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன விருட்சத்துக்கு வேணாலும் விடுங்க. அது வந்து ஒரு விருட்சத்துக்கு விட்டோம்னா வந்து அரச மரத்துக்கே விடுங்க, ஒரு வேப்ப மரத்துக்கு விடுங்க. இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணி வர 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 கர்மாக்கள் குறையும். அப்ப ஒரு தெருவில் இருக்கிற மரத்துக்கு கூட ஒரு வழி தண்ணி ஊத்தணும்னா என்ன சொன்னான்னா அது உங்களை வந்து வாழ வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.